வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்றைய சிந்தனை மனதுக்கும் மருத்துவம் உண்டு என்பதுதான் இன்றைய சிந்தனை. அதாவது நமது துன்பம் என்று நாம் பார்க்கும்போது உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம் என்று அதை இரண்டாக பிரித்து பார்க்கிறோம். அப்போ உடலிலே நோய், உள்ளத்தில் கலங்கம் என்பதும் துன்பம்தான். இப்போது அந்த உள்ளத்தில் கலங்கம் என்பதை பார்க்கும் பொழுது அதில் ஒரு பகுதி உணர்வு ரீதியான நோயாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அதாவது உள்ளத்தில் களங்கம் என்று வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அந்த நிகழ்வு அதாவது ஒரு 4 மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த 4 மனிதர்களுக்கும் அந்த நிகழ்வு ஒரே மாதிரியான விளைவை கொடுக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. அது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியான விளைவை கொடுக்கிறது. அப்போ அது ஏன் என்று பார்த்தால், ஒவ்வொரு மனிதனினுடைய மனதினுடைய நிலை வேறுபாடாக இருக்கிறது. அந்த மன உணர்வுகள் வேறு வேறாக இருக்கிறது. அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளும் தன்மையும் வித்தியாசமாக இருக்கிறது. அதை நாம் மனதில் இருக்கக்கூடிய குறைபாடு என்று சொல்லலாம். ஏன் இதை குறைபாடு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது மனம் என்று சொன்னால் அது இயல்பு நிலையில் ஒரே மாதிரியாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் அது வித்தியாசமான உணர்வுகளில் பார்க்கிறதே. இப்போது 5 அறிவு விலங்கினங்கள் வரை மனம் இருக்கிறது. அந்த மனதில் இப்படிப்பட்ட அந்த உணர்வு வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறதா என்றால் அதை பார்க்க முடியவில்லை. அது ஏன் என்று சொன்னால், அங்கு அந்த மனதிற்கு நோய் கிடையாது. அவை அந்த மனதின் உணர்வுகள் தேவை பூர்த்தி செய்து விட்டால் எல்லாம் மனதின் இயல்பு நிலைக்கு வந்து விடுகிறது. ஆனால் மனிதன் தேவை பூர்த்தியான பிறகு இயல்பு நிலைக்கு வருகிறானா என்று பார்த்தால், தேவை பூர்த்தியான பிறகுதான் அவன் இயல்பு நிலைக்கே வருவதில்லை. அங்குதான் பல வகையான உணர்வுகள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் அது நிறைய ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக போயிடும். ஒரே ஆன்சர் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உலக பொருள்கள் மீதும் இந்த உறவுகளின் மீதும் இருக்கக்கூடிய ஒரு மயக்கம் என்று சொல்லலாம். அந்த மயக்கம்தான் இந்த வித்தியாசத்துக்கான காரணம். இந்த மயக்கம் என்பது மனிதனிடம் மட்டும்தானே இருக்கிறது. அப்போ அந்த மயக்கம் எங்கு தோன்றியது? அது ஆதாம் ஏவாளிலேயே தோன்றிடுச்சுன்னு சொல்கிறோம்.
இப்போது அது நமது தலைமுறையாக அந்த மயக்கத்தினுடைய நிலை வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த மயக்கத்தினுடைய அளவு, அதனுடைய பதிவு, அதை சார்ந்த மயக்கம், அப்படி வரும்போது ஒவ்வொரு மனிதனிடமும் அது வேறுபாடாக இருப்பதை பார்க்கிறோம். சரி, இப்போது இந்த மன உணர்வுக்கும் உடலில் இருக்கக்கூடிய நோய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால், அதாவது நேரடியாக மனதின் உணர்வு உடலில் நோயை பாதிக்கிறது என்பது நமது சித்தர்களினுடைய ஆராய்ச்சியில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது பார்த்தோம்னா அது நமது பஞ்சபூத உறுப்புகளாகிய 5 உறுப்புகள், அந்த 5 உறுப்புகள் ஒவ்வொன்றும் பாதிக்கப்படுவதற்கு 5 வகையான உணர்வுகள் இருக்கிறது என்று சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த உணர்வுகள் பொதுவாக எல்லா மனிதர்களிடமும் காணக்கூடிய உணர்வுகள். ஆனால் அந்த உணர்வுகளின் பிரிவுகள் நிறைய இருக்கிறது. இப்போது அந்த மெயினான அந்த 5 உணர்வுகள் என்ன என்று பார்த்தால், இப்போ 5 பஞ்சபூத உறுப்புகள், அவை என்ன? ஆகாயம் என்று சொன்னால் அதற்கு கல்லீரல், காற்று என்று சொன்னால் நுரையீரல், நெருப்பு என்று சொன்னால் அதற்கு இருதயம், நீர் என்று சொன்னால் சிறுநீரகம், மண் என்று சொன்னால் மண்ணீரல். இப்போது இந்த பஞ்சபூத உறுப்புகள் ஒவ்வொன்றும் பாதிப்பதற்கான மன உணர்வுகள் என்ன என்று பார்த்தால், இப்போது மண்ணீரல் என்பது பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு கவலை என்ற ஒரு உணர்வு காரணமாக இருக்கிறது. அதேபோல் நீருக்கு, சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான காரணம் பயம் என்ற உணர்வு காரணமாக இருக்கிறது. அடுத்து நெருப்பு என்ற இருதயம் பாதிப்புக்கு, அதாவது பெருமை, புகழ், பொறாமை, அதாவது பெருமையும் பொறாமையும் என்ற உணர்வுகள் இந்த இருதயத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து காற்று, நுரையீரல். அந்த நுரையீரலுக்கு அதற்குரிய உணர்வு துக்கம். துக்கம் என்று சொன்னால், அதாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது, உடனே அழுதுருவாங்க. இன்னும் என்ன செய்வாங்கன்னா, சில கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை மனதுக்குள்ளாக வைத்துக்கொண்டே அதை நினைத்து கொண்டே இருப்பார்கள். இது துக்கம் என்ற உணர்வாக இருக்கிறது. அடுத்து ஆகாயம் என்ற கல்லீரலுக்கு உரிய உணர்வு கோபம் அல்லது டென்ஷன் என்றதாக இருக்கிறது. அப்போ இந்த 5 உணர்வுகளும் இல்லாத மனிதனை சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. சரி, இந்த 5 உணர்வுகள் அங்கு விலங்கினங்களில் இருக்கிறதா என்றால் அதை பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். பயம் இருக்கும், பயம் என்ற உணர்வு இருக்கும். ஆனால் மற்ற உணர்வுகள் இருக்கிறதே, அவையெல்லாம் இருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அந்த கோபம் அதுவும் இருக்கும். இந்த கோபம் பயம் ரெண்டும் அதற்கு இருப்பதை பார்க்கிறோம். அது அந்த தேவைக்காக பொருள் தேடும் பொழுது அது ரெண்டும் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த கவலை, துக்கம், அந்த பெருமை, பொறாமை, இந்த உணர்வுகளெல்லாம் அங்கு இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இந்த 5 உணர்வுகள் இந்த உறுப்புகளையே பாதிக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த மனம்
அந்த உணர்வுகளால் பாதிக்கப்படும் பொழுது இந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது என்பது சித்தர்கள் கண்ட உண்மை. சரி, இப்போது அதற்கு அடுத்து சித்தர்கள் காலத்துக்கு பின்னால் இந்த ஹோமியோபதி என்பதை கண்டுபிடித்த ஹனிமேன் அவர்கள் என்ன பண்ணாங்க, அதாவது மனதை கொண்டு அந்த உணர்வுகள், அந்த உயிர் இயக்கம் இப்போது இந்த உயிர் ஆற்றல் என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். அங்கு அதாவது இப்போது அந்த மன உணர்வு அந்த உயிர் ஆற்றலை எப்படி பாதிக்கிறது என்பதையும் கண்டுபிடித்து அந்த உயிராற்றல் உடலை எவ்வாறு பாதிக்கிறது என்ற அளவில் அவர் ஹனிமேன் என்ன கண்டுபிடிச்சார்னா, மன உணர்வுகள் அது அதனுடைய பாதிப்பால் ஏற்படும் உயிராற்றலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அப்படி போனார் அவர். இப்போது இந்த மன உணர்வுனால் உயிராற்றல் பாதிக்கிறதுங்கிறதுக்கு போகிறப்ப மகரிஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் பாருங்கள், எது மனமாக இருக்கிறது? ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்கிறது. ஜீவகாந்தம் என்பதுதான் உயிராற்றல். இப்போது அந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் தான் மனமாகவும் இருக்கிறது. இப்போது அந்த இடத்துல மனதினுடைய உணர்வுகளுக்கு தகுந்தார் போல அந்த உயிராற்றல் பாதிப்படைகிறது என்பதை அவர் கண்டு உணர்ந்தார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உயிராற்றல் அப்படிங்கிறதுக்குள்ள மருத்துவத்தை கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்தவர் ஹனிமேன் அவர்கள். அதுதான் வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லுவார் அவர். இதைத்தான், அதாவது ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலைத்தான் வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த வைட்டல் ஃபோர்ஸ் பாதிக்கப்படும் பொழுதுதான் அங்கு உடலிலே நோய் தோன்றுகிறது என்று அவர் கண்டு உணர்ந்தார். அப்போ அந்த வைட்டல் ஃபோர்ஸ் பாதிப்பதற்கான காரணம் அந்த மன உணர்வு என்று கண்டு உணர்ந்தார். இப்போது அது மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போது அந்த வைட்டல் ஃபோர்ஸ் ஆகிய உயிராற்றல் பாதிக்கிறதுக்கு இந்த மன உணர்வு கெட்டதனால் செய்யக்கூடிய அந்த செயல்கள் இருக்கிறதே, அதில் அந்த வைட்டல் ஃபோர்ஸு வரட்டி அளிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், மூலம் என்ன என்று பார்த்தால், மனம் கெட்டது தான் காரணம். இப்போ நாம் கூட மகரிஷியினுடைய தத்துவத்தில் ஒரு செயல் என்று சொல்லுகிறோம். அந்த செயலுக்கு மூலம் எண்ணம் தான் மூலமாக இருக்கிறது. அப்போ எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் செயல் நல்ல செயலாக இருக்கிறது. அப்போ மூலம் எண்ணம் என்று சொல்கிறோம் அல்லவா? அதே போல் இந்த உயிராற்றலை அளிக்கக்கூடிய செயல்கள் அது அதிகமாக அதை அளிக்கிறது என்று சொன்னாலும் அந்த செயல் வருவதற்கான ஒரு மூலம் எது என்று பார்த்தால் அது மனமாகத்தான் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மனதையும் உயிராற்றலையும் ரிலேட் பண்ணி பார்க்குறார். மன உணர்வையும் உயிராற்றலையும் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை அங்கு பார்க்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்து அந்த உயிராற்றலிலே அந்த மருந்து வேலை செய்யக்கூடியதாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹோமியோபதி மருத்துவம். அப்போ ஹோமியோபதி மருத்துவமெல்லாம் எங்கு வேலை செய்கிறது என்று சொன்னால் உயிராற்றல் ஆகிய ஜீவகாந்தத்தில் அது வேலை செய்கிறது. வைட்டல் ஃபோர்ஸில் தான் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்தார். அப்படி வரும்போது அங்கே மன உணர்வையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ எப்படி பார்ப்பாங்க? ஹோமியோபதியில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா,
முதல்ல உடலில் ஏற்படக்கூடிய சிம்டம், உடலில் எங்கு பாதிப்பு இருக்கிறது. அப்போ அந்த பாதிப்புக்கு தகுந்தாற் போல அந்த உயிராற்றல், அதனுடைய உயிராற்றல் பாதிப்பு எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டு உணர்வதற்கு, அது எந்த மன உணர்வால் இந்த உயிராற்றல் பாதிக்கப்பட்டு அது இந்த உடல் உறுப்பை பாதிக்கப்பட்டது என்பதை கண்டு உணர்வதற்கு அந்த மனதின் குணத்தை, தன்மையை பொருத்தி பார்த்து அதற்கு மருந்து கண்டுபிடிப்பார்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மருந்தில் ஒரு நோயினுடைய ஒரு சிம்டம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ இருமல் என்று ஒரு சிம்டம் இருக்கிறது. இருமல் என்று ஒரு சிம்டம் இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த இருமல் வருவதற்கு நுரையீரல் உறுப்பாக இருக்கலாம். இந்த இருமல் இப்பொழுது வந்ததற்கு, இந்த இருமல் வந்ததற்கு எந்த உணர்வால் எந்த அளவு உயிராற்றல் பாதிக்கப்பட்டு இந்த இருமல் வந்தது என்று அதை கண்டு உணர்ந்து அதற்கான அந்த சரியான மருந்தை கொடுக்கும் பொழுது அந்த இருமல் நின்று விடுகிறது. அப்போ இருமலுக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு ஹோமியோபதியில் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு மருந்து சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், அது இருமல் என்பதை உடல் ரீதியாக பார்த்து அதற்குரிய அந்த சிம்டம் என்பதற்காக மட்டும் மருந்து என்று சொன்னால், அது அலோபதி என்ற விஞ்ஞான மருத்துவத்தில் தான் அப்படி இருக்கிறது. அது அதனுடைய மூலத்தை பார்க்காது. இருமல் என்றால் இருமல் மட்டும்தான். ஆனால் இங்கு ஹோமியோபதியில் இருமலில் 50 வகையான இருமல் இருக்கும். அப்போ 50 வகையான இருமல்னால் எப்படி? இருமல் ஒரே இருமல் தானே, அது எப்படி 50 வகையாக இருக்கும்? நீங்கள் அந்த ஹோமியோபதியில் ரெப்பரட்டரின்னு ஒரு புக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலாணி மாதிரி இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, காஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த காஃபுங்கிறது போட்டிருக்கிறதுக்கு ஒரு 4 பக்கம் அதுக்கு மருந்துகள் போடப்பட்டிருக்கும். ஒரு 50 மருந்து போடப்பட்டிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? என்னென்ன மாதிரியான உணர்வுகளால் இந்த உயிராற்றல் பாதிக்கப்பட்டு இந்த இருமல் வந்தது என்பதையெல்லாம் கண்டு உணர்ந்து சரியாக அதற்குரிய மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். இதுதாங்க ஹோமியோபதி. அப்போ அந்த ஹோமியோபதி மருந்து இருமலுக்கு மருந்து கொடுக்கப்படுகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டால், அவர்கள் இருமலுக்கு மருந்து கொடுப்பதில்லை. அப்போ என்ன பார்க்குறோம்? அந்த இருமல் வருவதற்கான உயிராற்றல் பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த உயிராற்றலுக்குத்தான் மருத்துவம் செய்யப்படுகிறதே தவிர அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த இருமல் என்ற உணர்வு, அந்த சிம்டமுக்கு மருந்து கொடுப்பதில்லை. அப்போ அந்த உயிராற்றலை சரி செய்யும் பொழுது அந்த உயிராற்றல் அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய குறைபாடை சரி செய்து விடுகிறது. அப்போ ஹோமியோபதியில் நோயை நேரடியாக ஹோமியோபதி மருந்து சரி செய்வது இல்லை. அப்போ இந்த விஞ்ஞான மருத்துவருக்கும் ஹோமியோபதி மருத்துவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஒருத்தர் விஞ்ஞான மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அது உடலுக்குள்ளாக மட்டும் செய்யக்கூடிய மருத்துவம். இப்போ மனதுக்கும் மருத்துவம் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உடலுக்குள்ளாக மட்டுமே செய்யக்கூடிய மருத்துவம் என்பது இந்த விஞ்ஞான மருத்துவம். இப்போது அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ அவருக்கு ஹோமியோபதி மருந்து கொடுக்கலாமா? நீங்களே யோசித்து பாருங்கள். கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம். ஏனென்று சொன்னால், இந்த மருந்து அந்த உடல் உறுப்புகளில், அந்த இரத்த ஓட்டத்தில் அது வேலை செய்வது இல்லை. அப்போ அங்கே அந்த மருந்து ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. அது இரத்தத்தில் கலந்து விஞ்ஞான மருத்துவம் அப்போதைக்கு அந்த இருமலை சப்ரஸ் பண்ணி வைத்து கொண்டு இருக்கிறது. இப்போது இந்த மருந்து என்ன செய்கிறது? நேராக அந்த உயிராற்றலில் மாற்றத்தை ஏற்படுத்தி
அந்த உயிராற்றல் போய் அந்த இருமல் என்ற ஒரு நோயை சரி செய்கிறது. அப்போ இந்த மருந்து நேரடியாக சரி செய்யலை. இந்த மருந்துக்கும் அந்த மருந்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது, கான்ஃப்ளிக்ட்டும் கிடையாது. இந்த 2 மருந்தும் போய் உள்ளே போய் எதுவும் ரியாக்ட் ஆகாது. ஏனென்று சொன்னால் அது வேலை செய்யக்கூடிய இடம் வேறு, இது வேலை செய்யக்கூடிய இடம் வேறு. அப்போ அந்த உயிராற்றல் தூண்டப்பட்டு அந்த உயிராற்றல் தான் அந்த நோயை சரி செய்கிறது. அப்போ அந்த வகையில் இந்த மருந்தை கொடுப்பதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. சில பேர் சொல்லி விடுவார்கள், இந்த மருந்து சாப்பிடும்போது நீங்கள் வேறு எந்த மருந்தும் சாப்பிடக்கூடாது. அவர்களுக்கு இந்த தத்துவம் புரியாதது காரணம். இன்னொன்று, விஞ்ஞான மருத்துவர்களுக்கு இந்த உயிராற்றல் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த உயிராற்றலில் வேலை செய்யக்கூடிய மருத்துவம் என்று சொன்னால் புரியாது. அவர்களுக்கு என்ன என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய மருத்துவம் மட்டும்தான் உண்மையான மருத்துவம். வேறு யாரும் இதில் செஞ்சால் இப்போ அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ வேறு ஒரு மருத்துவத்தை செய்யும் பொழுது அந்த நோய் தீர்ந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது இது அந்த மருந்தினால் தீர்ந்துச்சா இந்த மருந்தினால் தீர்ந்தா யார் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு போட்டி வருகிறது. அந்த போட்டிக்காகத்தான் யாரும் எந்த மருந்தும் சாப்பிடக்கூடாது என்று இவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். சொல்லிவிட்டு இப்போ இவர்கள் சரி செய்தாலும் பரவாயில்லை, வேறு மருந்து எடுக்கவும் கூடாது, எங்கள் மருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்யாமலும் விட்டு விடுகிறார்கள். சரி சரி உங்கள் மருந்தை விட்டுட்டு நாங்கள் அங்கே போயிடுறோங்க அப்படின்னு வர்றதுக்கு நம்ம மக்கள் தயாராக இருக்கிறார்களா? இல்லை. ஏன் தயாராக இல்லை? அதற்குரிய காரணத்தையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் தயாராக இல்லை என்று சொன்னால், வேதனை அதிகமாக இருக்கும் பொழுது அதை விட்டு இந்த வேதனையை வைத்துக்கொண்டு உயிராற்றலை சரி செய்து அந்த நோயை சரி செய்யும் வரை அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு பொறுமை இல்லை. அது மட்டுமல்ல, அந்த பொறுமை இல்லை என்பதும் ஒன்று. இன்னொன்று பயம். என்ன ஆகிறது, இப்படி இந்த ஒரு நோய் இப்படி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது உயிர் போயிருமோங்கிற ஒரு பயம். இந்த பயத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? இப்போது இது உயிரில் செய்யக்கூடிய மருத்துவம். அப்போ இப்போ தாங்க முடியாத நிலையில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது தாங்கக்கூடிய நிலை வரும் வரை அந்த விஞ்ஞான மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு இந்த உயிர் சார்ந்த மருத்துவத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சமம் செய்து வருவதுதான் முறையாக இருக்கும். சரி, வாழ்க வளமுடன். ஆக இப்பொழுது நாம் அந்த உயிர் ரீதியாக மருத்துவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேதனை தாங்கக்கூடிய அளவில் நாம் அதை குறைப்பதற்கு அதையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது தான் முறையாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2 மருத்துவத்திற்குள்ளாகவும் ஒரு இணக்கமான ஒரு இசைவு இருந்தால் மனிதர்களுக்கு நன்மையானது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்கிறோம். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் அந்த 2 மருத்துவ சார்ந்த குழுவிடம் உட்கார வச்சு நம்ம இந்த தத்துவத்தைலாம் சொன்னோம்னா அது நடக்காத காரியம். ஏனென்று சொன்னால் அவரவர்களுடைய அந்த சிஸ்டத்தில் தான் நிற்பாங்களே தவிர இந்த இணக்கமாக வருவது என்பது நடக்காது. ஆனால் அது ஒரு காலத்தில் வர வேண்டும் என்ற ஒரு ஆசையும் வேட்கையும் நமக்கு இருக்கிறது. அதுக்காக நம்ம இன்றைக்கி இதெல்லாம் சமுதாயத்தில் பேசி வைக்கிறோம். ஏதோ ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் இணைந்து இந்த மருத்துவம் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுகிறோம். சரி, அப்போ அந்த வேதனையை தாங்கக்கூடிய அளவில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அவர் நேரடியாக அந்த உயிர் மருத்துவத்திற்கு வந்து விடலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்கிறேன் என்று அதை மிகவும் அதிகப்படுத்தி விடாமலும் இருக்க வேண்டும். ஆக அப்போ இன்றைக்கு விஞ்ஞான மருத்துவம் இன்றைக்கு நமக்கு தேவையா என்று கேட்டால் அதுவும் தேவைதான். எதற்காக என்று சொன்னால் அந்த இயற்கை
ஒரு தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது அதை சமன்படுத்துவதற்கு அதை இங்கு கொடுத்திருக்கிறது. இன்றைய சமுதாயத்துக்கு அது தேவை. சரி, இப்போது அப்படி அந்த உயிர் ஆற்றலில் நாம் அந்த மருந்தை கொடுத்து சரி செய்கிறோம் என்று சொல்கிறோமே, இப்போது அந்த மருந்தையும் எதன் அடிப்படையில் கொடுக்கிறோம் என்பது தான் இங்கு நாம் இன்றைய சப்ஜெக்டுக்குரிய கேள்வி. அந்த ஹோமியோபதியில் அந்த மருந்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்று எதன் அடிப்படையில் என்று பார்க்கும் பொழுது, அது எந்த மன உணர்வால் இந்த உயிராற்றல் பாதிக்கப்பட்டது என்பதை வைத்துத்தானே அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறோம். அப்போ மனதிற்கு அங்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ ஹனிமன் உறுதியாக சொல்லுகிறார், மனம் பாதிக்கப்பட்டதனால் தான் உயிராற்றல் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு உறுதியாக சொல்லுகிறார். நம்மளும் சிந்தித்து பார்ப்போமே, நம்ம உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்கிறது. மனம் தீட்டா லெவல் டெல்டா லெவல்லையே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அங்கே ஏதாவது பாதிப்பு வருமா அந்த உயிராற்றலில்? ஆல்ஃபா லெவலில் இருந்தாலே பாதிப்பு வராது. அப்போ அந்த மனம் அந்த அமைதி நிலையில் இயல்புத்தன்மையில் இருக்கும் பொழுது எந்த பாதிப்பும் அந்த உயிராற்றலில் வராது. உயிராற்றலில் பாதிப்பு வரவில்லை என்று சொன்னால் உடலில் எந்த பாதிப்பும் வராது. இதுதான் தத்துவம். அப்போ இந்த உடலில் நோய் தோன்றுவதில்லை, அது மனதில் தோன்றி உயிராற்றலை பாதித்து அதன் பிறகுதான் உடல் உறுப்புகளை பாதிக்கிறது. இந்த தத்துவம் உலகத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். சரி, அப்போ ஹனிமன் ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாரு? மனம் என்பதற்கு வந்துவிட்டார். மனம் என்பதற்கு வந்துவிட்டார். மனம் என்ற ஒன்று, அந்த மனதுக்கு மருத்துவம் என்பதை முதலில் கண்டு உணர்ந்தவர் ஹனிமன் தான். இப்போ மனதுக்கு மருத்துவம் என்று சொல்கிறோமே, அதில் தொடக்கம் மூலம் ஹோமியோபதி மருத்துவம் தான். ஆனால் அது மனதுக்கு மட்டும் மருத்துவம் என்று சொல்ல முடியாது. அப்படி இல்லை. மனதின் உணர்வை வைத்து, உயிராற்றலின் பாதிப்பை வைத்து, உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளின் சிம்டம் எல்லாத்தையும் இணைத்து பார்த்து செய்யக்கூடிய மருத்துவம் என்பது ஹோமியோபதி மருத்துவமாக இருக்கிறது. சரி, இப்போது நேரடியாக உயிராற்றலிலேயே செய்யக்கூடிய மருத்துவம் அப்படின்னு இருக்கா? இப்போ மனம்ங்கிறதுக்கு போகாமல் உடல்ங்கிறதுக்கும் வராமல் உயிராற்றலில் மட்டும் மருத்துவம் அப்படின்னு அப்படி பார்த்தா அது வர்மா அக்குபஞ்சர் தத்துவங்கள். இதுக்கு அடிஷனலாக வந்தது தான் சித்தா ஆயுர்வேதா. சித்தா ஆயுர்வேதா துணை மருத்துவமாகத்தான் வந்தது. அது முழுமையான மருத்துவமாக இங்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. இங்கு நம்ம சித்தர்கள் முதலில் மருத்துவத்தை எந்த அடிப்படையில் உணர்ந்தார்கள் என்று சொன்னால், உயிராற்றலில் குறைபாடு. உயிராற்றலில் குறைபாடுன்னா என்னென்னா சமநிலை இல்லை. அந்த உயிராற்றலை சமநிலைப்படுத்துவது தான் மருத்துவம் என்பதுதான் முதலில் கண்டு உணர்ந்தார்கள். அப்போ உயிராற்றலை சமன்படுத்துவதற்கான அந்த வர்ம புள்ளிகளை தூண்டுவது, அதுதான் பின்னாடி அக்குபஞ்சராக மாறுச்சு. இதெல்லாம் நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அப்போ இது உயிராற்றலை சமன் செய்யக்கூடிய அதாவது அன்பேலன்சிங்காக இருக்கிறத பேலன்சிங் பண்ணக்கூடியது. அப்போ இதை கண்டு உணர்ந்தார்கள். அப்போ உயிராற்றல் சமநிலையில் இல்லை என்பதை எப்படி உணர்வது? சித்தர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்று சொன்னால், உயிராற்றல் ஓட்டத்தை எப்படி ஓடுகிறது என்பதை நாடி பரிசோதனையின் மூலமாக கண்டு உணர்ந்தார்கள். அந்த நாடியின் மூலமாக உயிர் ஓட்டத்தையே கண்டு உணர முடியும் என்று உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அப்படி அதில் எந்த உயிராற்றல் சமநிலை இல்லாமல் இருக்கிறது, அதை எப்படி சமன்படுத்துவது என்று அந்த உயிராற்றலிலேயே நேரடியாக
மருத்துவம் செய்கிறது, உயிராற்றலில் மட்டும் மருத்துவம் செய்கிறது. இப்போ இதுக்கும் ஹோமியோபதிக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டால் வித்தியாசம் இருக்குது. எப்படி? இங்கே மன உணர்வை பார்க்கறது இல்லை. எங்கள் நம்ம அக்குபஞ்சர் அண்டு வர்மாவில் மன உணர்வுகளையே பார்க்க மாட்டோம். அங்கே என்ன பண்ணுறோம்? நேரடியாக நாடி பரிசோதனை, அதில் எந்த உறுப்பினுடைய உயிராற்றல் பற்றாக்குறையாக இருக்குது, எங்கே தேக்கமாக இருக்கிறது. இப்போ அன்பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது சமநிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் 2 இடம் உண்டு. ஒரு இடத்துல தேங்கி நிற்கும், இன்னொரு இடத்துல பற்றாக்குறையாக இருக்கும். அப்போ சமநிலை இல்லை என்று அர்த்தம். இப்போது ஒரு நாட்டில் பொருளாதாரம் ஒரு பணக்காரர்கள் கையில் இருக்குது, ஒரு பக்கம் ஏழையாக இருக்கிறார்கள். இப்போ இங்கே சமநிலை இல்லை என்று சொல்லுகிறோம். சரி, இன்னும் சில நாடுகள் இருக்குது, அந்த நாடே பொருளாதாரத்தில் ஏழை நாடாக இருக்குது, ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. அங்கே பொருளாதாரம் சமநிலையில் இல்லையா, பொருளாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறதா? டோட்டலாக பொருளாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது வேறு. இங்கே பொருளாதாரம் பாதிப்பு இல்லை, ஆனால் என்ன, இது ஒரு பக்கம் குவிஞ்சு இருக்குது, ஒரு பக்கம் இல்லாமல் இருக்குது. இதை தனியாக பார்க்கணும், இப்படி பார்க்கணும். இப்போ நம்ம இந்தியாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பொருளாதாரத்தில் ஒன்றும் வீக்கான நாடு கிடையாது. ஆனால் என்ன, ஒரு பக்கம் நிறையா வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ பேலன்ஸ்டாக இல்லை அப்படி. இதே போல தான் உடலிலும் அந்த ஆற்றல் ஒரு பக்கம் தேங்கி ஒரு பக்கம் இல்லாமல் இருந்தால் அது அன்பேலன்ஸு. அப்போ இந்த இடத்துல தேங்குவதும் நோய், பற்றாக்குறையாக இருப்பதும் நோய். அப்போ தேங்கினாலும் நோய் தான், பற்றாக்குறையாக இருந்தாலும் நோய் தான். இப்போ இது இந்த அடிப்படையில் அந்த உயிராற்றலை வைத்து பண்ணாருங்க. அவங்க இதைத்தான் பார்த்தாங்க. அந்த பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று தான். அங்கே மன உணர்வுக்கு வேலையே இல்லை, வேலையே இல்லை. இப்போ இதை நேரடியாக சரி செய்யக்கூடியது. அப்படி செய்யும் பொழுது அங்கு அந்த உயிராற்றலே பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நிலை வருது பாருங்க. அப்போ என்ன பண்ணினாங்கன்னா, இந்த மூலிகைகளை கொண்டு அந்த உயிராற்றலை பெருக்குவது என்று வந்தப்போ தான் சித்தா ஆயுர்வேதம் வருது. அப்போ சித்தா ஆயுர்வேதம்ங்கிறது என்ன? உயிராற்றலை உடலுக்குள்ளாக பெருக்குவது. இப்போது நீங்கள் அக்குபஞ்சர்லேயோ அல்லது நமது வர்மக்கலையிலையோ ஹோமியோபதியிலையோ மலர் மருத்துவத்திலையோ எங்காவது உயிராற்றலை பெருக்குவது என்பதே அங்கே இல்லை. உயிராற்றல் இருக்குது, பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அதை சரி செய்வது அப்படிங்கிறதான் அங்கே. ஆனால் உயிராற்றலே டோட்டலாக பற்றாக்குறையாக இருக்குது, சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு நாடாக கிடக்கு அப்படிங்கணும். அப்படி நாடு அங்கே வச்சுட்டு என்னத்தை பேலன்ஸ் பண்ணுறது? எங்கே பேலன்ஸ் பண்ணுறது? இந்த ஆற்றல் இருந்தால்தானே அதை சமநிலைப்படுத்த முடியும். ஆற்றலே இல்லைன்னா எப்படி சமநிலைப்படுத்துறது? அப்போ அந்த இடத்துல அந்த ஆற்றலை வெளியிலிருந்து உள்ளே கொடுத்தார்கள். அப்போ தான் அங்கே என்ன வருது? பேர் மருந்து என்ற பெயரே அப்பொழுதுதான் வருகிறது. மருவிய உந்து மருந்து என்று வருகிறது. அப்போ அந்த மூலிகைகளின் மூலமாக, சித்தா ஆயுர்வேதத்தின் மூலமாக உயிராற்றலை கொடுத்தார்கள். மருவிய உந்து. இப்போ இது மூலிகைகளிலிருந்து எடுத்து கொடுத்தார்கள். அப்போ அங்கேருந்து எப்படி உந்துன உந்து ஆற்றல், உயிராற்றல். இப்போது மூலிகைகளிலே உயிராற்றல் இருக்கிறது. ஏன்னா அது ஒரு உயிருள்ள தாவரம் தானே. அதை எடுத்து பக்குவப்படுத்தி அந்த உயிராற்றலை நம்ம உடம்புக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்வது. இப்போ உணவு சாப்பிட்டா கூட தான் உயிராற்றல் வருது. ஆனால் ஒரு நோயாளியாக இருக்கும் பொழுது அந்த உணவினால் வரக்கூடிய அந்த உயிராற்றல் பற்றாது. அது மட்டும் இல்லை, அந்த உணவிலிருந்து அந்த உயிராற்றலை பிரித்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிஸ்டத்தில் அங்கே எல்லாம் நோயாக இருக்குது.
அப்போ அந்த நீங்கள் நோய் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டாலும் அங்கே செரிக்கிறதுக்கு முடியாது. ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ சாப்பாடு எடுக்குதா? எடுக்கலை. ஏன்? அங்கே சிஸ்டமே வேணான்னு சொல்லுது. ஏன்? அதை செரித்து என்னவா மாற்ற முடியல, அதாவது ஆற்றலாக மாற்றக்கூடிய வேலை செய்ய முடியல இப்போதைக்கு. அப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? அதிகமான வெறும் ஆற்றல் மட்டும் நிறைந்து இருக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்து அதை லேகியமாக கஷாயமாக செய்து கொடுக்கும் பொழுது அது உடனடியாக உள்ளே போய் உயிராற்றலை பெருக்கக்கூடிய வேலையை செய்கிறது. அப்படி வந்தது தான் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம். அங்கே தான் மருந்து என்று கொடுத்தார்கள். அப்போ அப்படி வந்த மருத்துவம் பின்னாடி அதுவே ஒரு மருத்துவமாக வந்து விட்டது. இந்த உயிராற்றலை எந்தெந்த மூலிகைகளின் மூலம் கொடுத்தால் எந்தெந்த உறுப்பினுடைய உயிராற்றலை பலப்படுத்த முடியும் என்று வரும்போது அதுவும் ஒரு மருத்துவ முறையாக வளர்ந்து விட்டது. அப்போ அதில் என்ன பண்ணுறோம்? உயிராற்றலை உள்ளே கொடுக்கிறோம். சரி, அப்போ இப்போ இந்த அடிப்படையில் மருந்துங்கிறதே அங்கே மட்டும்தான். இப்போ ஹோமியோபதியில் கொடுக்கறது மருந்தா என்று கேட்டால் அது மருவிய உந்து என்று சொல்ல முடியாது. மருவிய உந்து என்று சொல்ல முடியாது. அது என்ன பண்ணும்? அங்கே மருந்தே கிடையாதே. அதில் என்ன இருக்குது? அந்த ஹோமியோபதியில் அந்த மருந்து அதாவது மூலிகை தான், அந்த மருந்து தான். ஆனால் அதை என்ன செய்கிறார்கள்? அதாவது காந்த நிலைக்கு மாற்றி விடுகிறார்கள், அணுநிலைக்கு மாற்றி விடுகிறார்கள். இப்போ இதில் சித்தாவில் அவ்வளவு மூலிகைகளை எடுத்து அவ்வளவு சாறு எடுத்து அவ்வளவு லேகியை செய்ய வேண்டியிருக்கு. அந்த மூலிகையினுடைய ஒரு சொட்டு சாறை எடுத்து இதில் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு ஊருக்கே மருந்து கொடுத்துருவாங்க ஹோமியோபதியில். அதை காந்த நிலைக்கு மாற்றி விடுவார்கள். மிகவும் அளவு கம்மியாக தான் இருக்கும் அதில். அப்போ அது மருவிய உந்தா வருதா? இல்லை, அப்படி இல்லை. ஆனால் அது என்ன செய்யும் என்று சொன்னால் அது அந்த உயிராற்றலில் உள்ள போய் அந்த உயிராற்றலை என்ன செய்யும்? உயிராற்றலுக்கு அறிவை கொடுத்து அதை வேலை செய்ய தூண்டும். ஹோமியோபதி மருந்து அந்த உயிராற்றலை வேலை செய்ய தூண்டும். எப்படி? நான் இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்போ அந்த உயிராற்றல் சோம்பேறியாக படுத்து கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது போய் என்ன பண்ணும்? அது அதை தூண்டும். இப்போது நீங்கள் தடுப்பூசி தத்துவம்னு சொல்கிறீங்க. தடுப்பூசி தத்துவம் ஹோமியோபதி தத்துவம் தான். தடுப்பூசி தத்துவம் தடுப்பூசியில் என்ன சொல்கிறாங்க? அதாவது இந்த மாதிரியான ஒரு கிருமி வந்தால் அதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு பழக்கத்தை கொடுக்கறது, ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு செய்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணிடுறாங்க? அந்த உயிராற்றலை தயார் செய்து அங்கு என்ன பண்ணுறாங்க? நம்ம மிலிட்ரியை தயார் செய்து போருக்கு அனுப்புகிற மாதிரி அந்த உயிராற்றலை தயார் செய்து அதை ரெடியாக அதுக்கிட்ட போய் போராடக்கூடியதை செய்யக்கூடியது தான் தடுப்பூசி. இந்த ஹோமியோபதி மருந்தும் அதே தான் செய்யுது. எப்படி? அந்த உயிராற்றலை தயார் செய்து அந்த நோய்க்குரிய தன்மையை, அந்த கழிவுகளை எல்லாம் எடுத்து வெளியேற்றுவதற்கான ஆயத்தப்படுத்தி அதை அனுப்புகிறது. இப்போது அதில் அந்த ஆயத்தப்படுத்தி அனுப்பணும்னா அதுக்கு என்ன உணர்வுனால், என்ன மன உணர்வுனால் எந்த பாதிப்பு என்பதை கரெக்டாக அதை கண்டு உணரும் பொழுது அது சரியான அறிவாக அங்கு செயல்பட்டு அது உடனடியாக அந்த தீர்வை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நோய்கள் ஒன்றுதான், மருத்துவ முறைகள் எவ்வளவு இருக்குது பாருங்கள். இத்தனை மருத்துவ முறைகள் இருக்கிறது. அப்போ ஹோமியோபதி உயிர் ஆற்றலில் வேலை செய்யக்கூடியது. இப்போது அந்த வர்மாலையும் அக்குப்பஞ்சர்லையும் சமநிலைப்படுத்துவதற்கு உயிராற்றல் பற்றாக்குறையாக இருந்தால் எப்படி சமநிலைப்படுத்த முடியும்? அப்போ என்ன தேவைப்படுகிறது? அந்த சித்தா ஆயுர்வேதத்தினுடைய உதவி தேவைப்படுகிறது. உயிராற்றலை உள்ளே கொடுக்கக்கூடியதை கொடுத்து சமநிலைப்படுத்துவது என்பது அங்கு தேவைப்படுகிறது என்று அந்த வர்மக்கலையில் சொல்லுகிறார்கள். அதற்கு என்னென்ன செய்தார்கள் சித்தர்கள் என்று சொன்னால், ஒன்று மூலிகைகளின் மூலமாக உயிராற்றலை உள்ளே கொடுத்து சமநிலைப்படுத்தினார்கள்.
அதற்கு அடுத்து அந்த மூலிகைகளில் கொடுக்கக்கூடியதும் பற்றாக்குறையாக இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாட்டுக்கோழி என்று சொல்வார்களே, அதில் கருங்கோழி என்று சொல்வார்கள். நாட்டுக்கோழி தான், அதில் கருங்கோழி ரொம்ப விசேஷமானதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கோழியினுடைய சாறு எடுத்து, சாறுன்னா அதில் சில மூலிகைகள்லாம் நம்ம பலசரக்கு ஐட்டமெல்லாம் போட்டு மூலிகை போட்டு அந்த சாறு எடுத்து சூப்பாக குடிக்கும் பொழுது இந்த மூலிகைகளின் மூலமாக வரக்கூடிய ஆற்றலை விட இன்னும் ஒரு 1/4 பங்கு அதிகமான ஒரு ஆற்றல் வருகிறது என்று சொல்கிறார்கள். இப்போ மூலிகைகளின் மூலமாக வரக்கூடியது 1/4 பங்கு ஆற்றல் என்று சொன்னால், இந்த கோழியினுடைய சாறில் வரும்பொழுது அது 1/2 பங்கு ஆற்றலாக வருகிறது என்று சொல்கிறார். அப்போ பத்தலைன்னா அந்த மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. அதற்கும் அடுத்தாற் போல இன்னும் அடுத்த நிலையில் அந்த வெள்ளாட்டினுடைய அந்த இறைச்சியினுடைய எலும்பினுடைய அந்த சாறு எடுத்து கொடுக்கும் பொழுதும் உயிராற்றல் பெருகுகிறது என்று சொல்லுகிறார்கள். இதைவிட முழுமையாக உயிராற்றலை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் உடும்பினுடைய அந்த சாறு எடுத்து கொடுத்தால் உயிராற்றல் முழுமையாக பெருகுகிறது. இந்த மாதிரியெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது நமது பயன்பாட்டில் எது இருக்கிறது? இந்த கோழியும் அந்த வெள்ளாடு என்பதும் நமது பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த கோழி வெள்ளாடு இரண்டும் மருத்துவமாகத்தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நமது கிராமங்களில் சொல்வார்கள், அந்த கோழி சாறு அடித்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உடம்பு முடியலன்னா கோழி சாறு எடுத்துக்கு, அந்த கோழி சாறு குடிக்கிறது தான் அங்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதாக இருந்ததே தவிர, இப்போ எல்லாம் கோழி சாப்பிட்றதுக்காக கோழி ஒன்று கண்டுபிடிச்சி அதை பண்ணையாக வளர்த்து அதை டிசைனாக வறுத்து, இதெல்லாம் நோயை உருவாக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கோழிகள். ஆனால் அன்று அப்படி இல்லை. நோய் போக்குவதற்காக அதை பயன்படுத்தி இருந்தார்கள். மருத்துவமாகத்தான் அது பயன்பாடாக இருந்திருக்கிறது. ருசிக்காகவோ ஒரு உணவு ஒரு கலாச்சாரம் என்றோ அப்படி இல்லை, மருத்துவமாகத்தான் அது இருந்திருக்கிறது. சரி, இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே இந்த இடத்துல இந்த நோய் வரும்பொழுது அங்கே சமநிலை இல்லை என்பதும் ஒன்று, அந்த உயிராற்றல் அதை எதிர்த்து போராட முடியவில்லை என்பது ஒன்று. அங்கே ஆற்றலை பற்றாக்குறை என்பது இன்றைக்கு அதிகமான மனிதர்களிடம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆற்றலை உள்ளே கொடுத்து விட்டு நீங்கள் அந்த வர்மாவோ அக்குபஞ்சரோ ஹோமியோபதி மருந்தோ எது கொடுத்தாலும் அது வேலை செய்யும். இப்பொழுது இந்த மருத்துவர்களுக்கு இந்த இடம் ஒரு பிளாங்காக இருக்குது. இங்கே ஆற்றல் பற்றாக்குறையில் இருக்கான். இந்த ஹோமியோபதி படித்த டாக்டர் என்ன பண்ணுறாரு? இந்த சிம்டமுக்கு என்ன மன உணர்வு, எதுக்கு சரியான மருந்து என்பதை தேடி கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்து கொடுத்து விட்டார். இப்போது அது வேலை செய்யணுமே. அங்கே எந்த அளவு உயிராற்றல் இருக்கோ அந்த அளவுக்கு தானே வேலை செய்யும். அப்போ அங்கே உயிராற்றல் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது மருந்து சரியாக தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் அங்கே வேலை செய்வதில்லை. இது நிறையா பேர்கிட்ட, அதனால தான் நிறைய பேர் ஹோமியோபதியிலும் நிறைய இதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கே ஆற்றலை நிறைய விரயமாக்கி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஆற்றல் குறைபாடு என்பது அதிகமாக இருக்கிறது. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த மருத்துவத்துக்கெல்லாம் மூலமான மருத்துவம் என்பது வேதாத்திரிய மருத்துவம் என்று சொல்லுவேன். அதுதான் உயர்ந்து நிற்கிது அந்த இடத்துல. ஆனால் இந்த வேதாத்திரிய ஆசிரியர்கள் தான் அதை சரியாக உணர்த்தவில்லை. எப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எப்படின்னா, இங்கே பற்றாக்குறையாக இருக்கும்போது அதை கொடுத்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறோம் இல்லையா? இதை பற்றாக்குறையாக ஆக்குவது எப்படி ஆக்குகிறோம்? யார் ஆக்கிறது? இதை எந்த மருத்துவமாவது சொல்லுகிறதா என்றால் சொல்லவில்லை.
இந்த மருத்துவத்தில் இந்த ஞானம் எங்கேயுமே இல்லை. நானும் இந்த மருத்துவர்கள்ட்ட எல்லாம் பேசி இந்த மருத்துவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இது எங்கு இந்த ஆற்றல் எப்படியெல்லாம் உயிராற்றல் விரயமாகிறது என்ற தத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் வேதாத்திரியம் இதை அற்புதமாக கொடுத்திருக்கிறது. அப்போ முதல்ல அந்த உயிராற்றல் விரயமாக அதை தடுக்கக்கூடியது என்ற ஒரு நிலை இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த நோய் வராமல் காக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்மளாம் மருத்துவத்தை பேசிகிட்டு இருக்கோம். இந்த மருத்துவத்துக்கே போகாமல் இருக்கணும்னா வேதாத்திரிய மருத்துவம் என்ன பண்ணுது? வேதாத்திரிய மருத்துவம் நோயை சரி பண்ணுறதில்லை, நோய் வராமல் காப்பது தான் வேதாத்திரிய மருத்துவம். நிறைய பேர் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேதாத்திரியத்தில் இது பண்ணினா அது போயிடும், இது பண்ணால் இது போயிடும், இது பண்ணால் அது போயிடும். நீ வேதாத்திரிய பயிற்சிகள் பண்ணினால் எதுவும் வராது, அடுத்து வராதுங்கிறதுக்கு தான் உத்தரவாதமே தவிர இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதமே கொடுக்கக்கூடாது. அப்படி உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா தவறு. நிறைய பேர் அப்படி உத்தரவாதம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த மருத்துவமும் செய்கிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அப்போ வேதாத்திரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உயிராற்றலை அழிப்பதை நிறுத்துறீங்க. அப்போ தானாக பெருகக்கூடிய நிலை வரும். அதோடு இங்கு உயிராற்றலை பெருக்கக்கூடிய அந்த மருத்துவமும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, உயிராற்றலை பெருக்கக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்து கொள்ளலாம். செய்த பிறகு நீங்கள் அதை சமன் செய்யக்கூடிய மருத்துவமோ அதை தூண்டக்கூடிய ஹோமியோபதி மருத்துவமோ எடுத்துக்கொண்டால் அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெறலாம். இதெல்லாம் அப்போ இது எல்லாமே காம்பினேஷன் தான், எல்லாமே காம்பினேஷன் தான். அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே ஒரு ரிலேட் பண்ணி பார்க்குறோம் இன்றைக்கி. இப்போ இதில் அந்த அலோபதி ஆங்கில மருத்துவம் மட்டும் தனியாக நிற்கிது. இப்போ இதில் எங்கேயாவது பொருந்துதான் பாருங்கள், அது பொருந்தாது. அதனால் அதை தவிர மற்றதெல்லாமே ஒன்றோடு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். அது ஒன்று மட்டும் தனியாக நிற்கும். ஏன்னா அதுக்கு அது உயிராற்றலும் தெரியாது, மனமும் தெரியாது, அந்த பேலன்சிங்கும் தெரியாது, நாடியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அது வெறும் உடல் சிம்டம் மட்டும், அது கெமிக்கல் பேஸ்டு, அது தனி. சரி, இப்போது இந்த இடத்துல இப்படி வருகிறது அல்லவா, மன உணர்வுக்காகவே மருத்துவம் என்று சொன்னால் அதுதான் மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவங்கிறது மன உணர்வையே சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்கிறது. இப்போ மன உணர்வை சரி செய்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த நோய் எப்படி சரியாகும் அப்படின்னா, இந்த மலர் மருத்துவம் என்ன சொல்லுகிறது, எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போது ஏற்கனவே மனம் பாதிக்கப்பட்டதனால் இந்த உயிராற்றல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நம்ம இத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அந்த மனதின் உணர்வை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போது இங்கு ஹோமியோபதி பண்ணுறோம், சித்தா பண்ணுறோம், அக்குபஞ்சர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். இந்த மன உணர்வு அப்படியே இருந்து கொண்டிருக்கும் வரை அந்த உயிராற்றலை இந்த உடலை சரி செய்வதற்கு அது விடாது, தடுத்து கொண்டே இருக்கும். அது ஒரு தடையாக இருக்கும். அப்போ ஒரு நோயை சரி செய்வது யார் என்று கேட்டால், நமது உடலில் இருக்கக்கூடிய நோயை சரி செய்வது நமது உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் தான் சரி செய்கிறது. இதுதான் உண்மை. அப்போ நமது உடலில் இருக்கக்கூடிய நோயை சரி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த மருத்துவர் யார் என்று சொன்னால், நம் உடலில் இருக்கக்கூடிய வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் தான் ஒரு உயர்ந்த மருத்துவர். அதுதான் சரி செய்கிறது. ஆங்கில மருத்துவத்தில் சரி செய்கிறதுங்கிறதே கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். அதை அந்த நோய் தெரியாமல் பார்த்துக்கிறது தானே தவிர நம்ம சரி செய்கிறதுக்கு நம்ம பேசுகிறோம். சரி செய்கிறது இந்த உயிராற்றல் தான் சரி செய்கிறது. உயிராற்றல் மட்டும்தான் சரி செய்கிறது. இன்னும் நம்ம அடித்து சொல்லலாம், நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கிரெடிட்டே கிடையாது. நீ ஹோமியோபதியில் என்ன பண்ணீங்க, அந்த உயிராற்றலை தூண்டி விட்டீர்கள், அந்த அக்குபஞ்சர் உயிராற்றலை சமன்படுத்தி விட்டீர்கள், உயிராற்றலை பெருக்கி விட்டீர்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் பண்ணிவிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க. ஆனால் அந்த உயிராற்றல் தான் போய் அந்த உடலை சரி செய்தது. அப்போ அந்த உயிராற்றலுக்கு ஒரு நன்றி சொல்லணும்.
சொல்லணும். யார்? இந்த டாக்டர்களும் சொல்லணும். சரி, இப்போ இந்த மலர் மருத்துவங்கிறது நேரடியாக இப்போ என்னாச்சு, அந்த மன உணர்வையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹோமியோபதியில் அந்த மன உணர்வு மாறாது. அந்த மன உணர்வுனால் பாதிக்கப்பட்ட அந்த உயிராற்றல், அதனால் ஏற்பட்ட நோய், அதை சரி பண்ணி விட்டுரும். அந்த மன உணர்வு அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மன உணர்வு மாறாது. அப்போ இது ஹோமியோபதிக்கு அடுத்து அந்த பேட்ச்னு வந்தாரே, அந்த மருத்துவர் என்ன பண்ணார்? அதுக்கு அட்வான்ஸாக போகிறார். அந்த மன உணர்வு இந்த உயிராற்றலை, அந்த உடலை சரி செய்ய வேண்டிய வேலையை தடுத்து கொண்டு அதுக்கு இடைஞ்சலாக இருக்குதே, அந்த இடைஞ்சலை என்ன பண்ணிடணும்? நிறுத்திடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அதில் கண்டுபிடிச்சது தான் இந்த மலர் மருத்துவம். அப்போ மலர் மருத்துவம் என்ன பண்ணுது? மன உணர்வையே என்ன ஆயிடுது? அந்த உணர்வையே மாற்றி விடுகிறது. அந்த உணர்வே இல்லாமல் பண்ணிடுது. அந்த உணர்வை அப்போதைக்கு என்ன பண்ணிடுது? சப்ரஸ் பண்ணிடுது. என்ன சார் இதுவும் வந்து அலோபதி மாதிரி தானே சார் சப்ரஸ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க? உடம்புல நோய்க்கான அந்த கழிவுகளை உள்ளேயே அமைக்கி சப்ரஸ் பண்ணுறதுங்கிறது வேற, இந்த மன உணர்வை சப்ரஸ் பண்ணுறதுங்கிறது வேற. இந்த மன உணர்வு வேண்டாத உணர்வு, அந்த உணர்வுனால் இங்கே பாதிப்பு வருது. அந்த உணர்வை அப்படியே நிறுத்தப்படக்கூடிய ஒரு தன்மை இந்த மலர் மருத்துக்கு உண்டு. அப்போ இப்படி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போது அது இந்த உயிராற்றலில் ஏற்படுத்தக்கூடிய அந்த தடை, பாதிப்பு நின்று போச்சா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உயிராற்றல் சுதந்திரமாக சென்று அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். அப்போ இந்த உயிராற்றல் நோயை குணப்படுத்துவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் அதுக்கு கடைசியாக இந்த மலர் மருந்து ஒன்று கொடுத்துட்டோம்னா அந்த வேலை அங்கு நிறைவு பெறுகிறது. அப்போ மலர் மருந்து மட்டும் போதுமா? மலர் மருந்து மட்டும் போதுமா என்று கேட்டால், இப்போது அது கடைசியாக தான் இந்த மலர் மருந்து வருது. இப்போ நீங்கள் எப்போ போவீங்க மலர் மருந்துக்கு? நீங்கள் இந்த மருத்துவமெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தானே மலர் மருந்துக்கிட்டே போகிறோம். ஒரு நோய் ஏற்பட்டோடனே நேராக மலர் மருந்துக்கு போக மாட்டாங்க யாரும். ஏன்னா இது மன உணர்வுக்கான மருந்து. நமக்கு உடம்புல நோய் இருக்குது, சரி, அப்போ அந்த உயிராற்றலுக்குரிய இந்த மருத்துவம்லாம் எடுத்துட்டு அந்த மலர் மருந்தையும் எடுத்துக்கொண்டால், அதையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு இதனுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணி வச்சணுமோ எல்லாம் முழுமையாக நிறைவு பெறுகிறது. இப்போ மலர் மருந்து தான் அந்த நோயை சரி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா? எல்லா கிரெடிட்டையும் மலர் மருந்து கொடுத்துடலாமா? அப்படியும் கொடுத்துட முடியாது. ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஹோமியோபதி பண்ணிடுறீங்க, சித்தா பண்ணிடுறீங்க, இதெல்லாம் பண்ணி அந்த உயிராற்றலை ஓரளவுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? தயார் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ கடைசியாக அதுக்குரிய தடையை இது நீக்கி விட்டது, அது முழுமையாக நடந்து விட்டது. இப்போ மலர் மருந்துக்கு மட்டும் அந்த கிரெடிட்னு சொல்லக்கூடாது. என்னென்ன மருத்துவம் எல்லாம் செஞ்சோமோ இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு கூட்டமைப்பான ஒரு கிரெடிட் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த மாற்று மருத்துவங்கள் முழுவதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அதில் இந்த மலர் மருத்துவம் என்பது நேரடியாக மனதின் உணர்வையே மாற்றக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்கிறது. அதில் 38 மருத்துவம் மட்டும்தான் இருக்குது. அதை பற்றிய வகுப்புகள் நமக்கு இப்பொழுது இங்கு நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இவ்வளோ டீட்டெயிலாக நான் போகிறேன். இப்போ இந்த மன உணர்வை மாற்றக்கூடியது என்று சொல்லிக்கிறோமே, இந்த மன உணர்வில் இதில் இந்த 38 மலர்கள் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் உணர்வுகளான்னு கேட்டால் அதுக்கு மேலே உணர்வுகள் தேவைப்படாது. ஏன்னு கேட்டால் இப்போ மகரிஷி கூட எண்ணங்கள் 6 வகையில் எழும் என்று சொல்லியிருக்கிறார். சாமி நீங்கள் அந்த காலத்தில் சொல்லிட்டீங்க 6 வகையில் எண்ணம்னு, இப்போ அது வந்து 8 வகையாக 10 வகையாக கூட இருக்கலாமா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அந்த 6 தாண்டி வேறு எதுவும் வராது. அதனுடைய கிளைகள் வேணால் வரலாமே தவிர அந்த 6 தாண்டி வேறு எங்கும் எதுவும் வராது. அதே போல்
அந்த பேட்ச் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த மன உணர்வுகளை எல்லாத்தையும் ஆய்வு செய்து இந்தந்த உணர்வுகளுக்கு அந்த பொருந்தக்கூடிய அந்த மருந்து அவர் கண்டுபிடிச்சார். அந்த மருந்தை எப்படி கண்டுபிடிச்சாரு, அதை எப்படி கொடுத்தாரு, அதையும் காந்த நிலைக்கு மாற்றித்தான் கொடுத்துருக்கிறார். இப்போ மலர் மருந்து தயார் பண்ணக்கூடியது என்ன மெத்தட் என்னன்னா, ஹோமியோபதி மருந்து எப்படி தயார் பண்ணுகிறார்களோ அதே மெத்தடில் தான் மலர் மருந்தும் செய்கிறார்கள். அப்போ இந்த மலர்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த உணர்வுகள் சார்ந்தது நம்ம உணர்வையே மாற்றக்கூடியது என்று சொல்லி இப்போ தான் நம்ம ஒரு மருந்து அன்றைக்கி சொன்னாங்க. இன்னும் 38 மருந்துக்கு உரிய குணாதிசயங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் அன்றைக்கி வந்தவங்களுக்கு தெரியும், அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் அதில் அட்டன் பண்ணாங்க. இந்த 148 பேரில் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த மருந்து நமக்கு பொருந்துகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஏன்னா அந்த மன உணர்வுகளையெல்லாம் சொல்ல 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 இதெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் தோணி இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 38 மலர்களினுடைய அந்த அந்த மன உணர்வுகளும் எல்லா பேருக்குமே இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணணும், அதில் எது டாமினண்ட்டாக இருக்குது, எது அடிக்கடி வருது, எது அதை வந்து ஒரு ஆளுமை பண்ணுது அப்படின்னு பார்க்கணுமே தவிர எல்லா உணர்வுக்கும் எல்லா மருந்தையும் கலக்கியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதில் எது முதன்மையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அந்த உணர்வு தான் இந்த நோய் குணப்படுத்தக்கூடிய அந்த உயிர் சக்தியை அந்த தடை செய்யக்கூடிய அந்த அதில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 3-4 உணர்வுகள் அதுதான் பெரும்பான்மையாக அந்த உயிராற்றலை தடை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்குரிய மருந்தை எடுக்கணும். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய அவங்க தான் சொல்லணுமே தவிர நீங்களா அப்படியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. சரி, இப்போ இதில் அவங்க சொல்லும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க, அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டே பேசணும்னு நினச்சேன். இருந்தாலும் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு கார் வாங்கணும்னு ஒருத்தர் ஒரு நிலையில் இருந்தப்ப அவங்கள்ட்ட மனதில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்தது. அப்போ இவங்க கரெக்டாக அந்த மருந்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. மருந்து சாப்பிட்டு அடுத்த நாளே கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே நம்ம மக்களுக்கெல்லாம் ஒரே பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே, கார் வாங்கிறது கூட மலர் மருந்தில் மருந்து இருக்கா, பரவாயில்லையே, கார் வாங்கிறதுக்கே மருந்து இருந்தால் கல்யாணம் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குமே, அப்போ வீடு வாங்கிறதுக்கு மருந்து இருக்குமே, அப்போ ஆடி கார் வாங்கிறதுக்கு என்ன மருந்து, மாருதி கார் வாங்கிறதுக்கு என்ன மருந்து. நம்ம மக்கள் உடனே கற்பனையில் அப்படியே சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் மலர் மருந்தில் மருந்து கிடையாது. இதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். கர்ம வினை தத்துவத்தை தாண்டி எந்த ஒரு நிலையிலையும் நாம் வந்து எதையும் அடைய முடியாது. கர்மவினை தத்துவம் தான் முதன்மை. அப்போ இப்படியெல்லாம் நினச்சிடக்கூடாது. இப்போ இங்கே என்ன அப்படின்னம்னா, இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். இப்போது ஒருத்தர் ஜவுளி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன போயிட்டாங்க, போத்தீஸ் கடைக்கு போயிட்டாங்க. போத்தீஸ் கடைக்கு போயாச்சு. இப்போ என்னாச்சு, ஜவுளி எடுக்கிறது துணி வாங்கிறதுன்னு முடிவு எடுத்தாச்சு, கடைக்கு போயாச்சு, போத்தீஸில் உள்ளே போய் அந்த செக்ஷனில் போயாச்சு. இதுக்கு நீங்கள் போனதுங்கிறது கர்மவினை. உங்கள் கர்மவினை தான் அங்கே கூட்டு போயிருக்குது, ரைட்டா? சரி, நீங்கள் கர்மவினையின் அடிப்படையில் ஒரு செயலை செய்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, போகிறீங்க. அது உங்களுடைய அந்த கர்மவினையின் அடிப்படையில் தான் நடக்கும். சரி, போன பிறகு அங்கே 300 சேலை எடுத்து போட்டாங்க. அந்த 300ல் பார்த்தீங்கன்னா அதை வேணாம் ஒரு 50 சேலை கிடக்குது டேபிளுக்கு முன்னாடி. எதை எடுக்கிறதுன்னு பெரிய குழப்பமாக இருக்கா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல இங்கே மனம் குழப்பமாகி நிற்கிறது. எங்கே எதை எடுக்கிறதுங்கிறதுல பெரிய குழப்பம். எவ்வளவு ரூபாயில் வாங்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம். இந்த செக்ஷனில் 1000லேருந்து 2000 தாங்க, அந்த செக்ஷனில் 2000லேருந்து 3000ங்க, அந்த செக்ஷன் 3000லேருந்து 5000ங்க. இப்போ அங்கே போனோடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை வருது?
ஒய்ஃபு 5000 3000 to 5000 செக்ஷனுக்கு போகணுங்கிறாங்க. இல்லை, நீ இந்த செக்ஷனுக்கு வாங்குறாரு. முதல்ல அந்த செக்ஷனில் வந்து நிற்கிறதுலையே குழப்பம். செக்ஷனில் வந்து நின்னா இங்கே 50 சேலை கிடக்கு, அதில் ஒரு குழப்பம். இங்கே மன உணர்வு பாதிக்கப்பட்டுருச்சா? பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னாச்சு? இப்போ இதுதான் மன உணர்விலான பாதிப்பு. இப்போ இந்த இடத்துல ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மலர் மருந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக ஒரு மருந்தை கொடுத்தோன்னா சட்டைப்புட்டுன்னு அவங்க 2 சேலையை எடுத்துகிட்டு பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் இதே மருந்தை உங்கள் தெருவில் இருக்கிற ஒருத்தருக்கு கொண்டு போய் இந்த மருந்தை சாப்பிடுங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த மருந்தை கொண்டு கொடுத்து அடுத்த நாள் அப்படியே எட்டி எட்டி பார்க்குறீங்க. அந்த குடும்பம் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போத்தீஸுக்கு சேலை வாங்க போகுதா அப்படின்னு பார்க்குறீங்க. யாரும் போன மாதிரியே தெரியல. என்னடா அது, இந்த மருந்து டக்குன்னு சாப்பிட்டோன்னே சேலையை வாங்கிட்டு வந்துட்டோம். இவங்க இந்த மருந்தை கொடுத்தா இவர் சேலை வாங்குறதுக்கு கடைக்கு போவாரா? அப்படியெல்லாம் போக முடியாது. அதையெல்லாம் செய்யாதது. அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த குழப்பம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரியான உணர்வுகளை அதை சரி செய்கிறது தான் இந்த மலர் மருத்துவமாக இருக்குமே தவிர, நீங்கள் புதிதாக ஒன்றை இதுவாக உருவாக்கி விடுமா என்றால் அப்படியெல்லாம் உருவாக்காது. அப்போ மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு ஒரு தீர்வு காணக்கூடியது தான் மலர் மருத்துவம். அதை மருத்துவமாக பார்க்கும் பொழுது நாம் அந்த மருத்துவம் செய்யும்போது அது இந்த நோயை குணப்படுத்துவதற்கான உயிராற்றலை, அதற்குரிய தடையை அதை சரி செய்வதால் அந்த உயிராற்றல் சுலபமாக அந்த நோயை குணப்படுத்தி விடுகிறது. இதில் தான் நம்ம பயன்பாட்டு அதிகமாக பண்ணணும். அப்போ இந்த மலர் மருத்துவம் என்பது எல்லா மருத்துவத்துக்கும் துணை செய்யக்கூடிய ஒரு துணை மருத்துவமாக நாம் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சில இடத்துல நீங்கள் ரொம்ப நாளாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. கடைசியில் இந்த மலர் மருத்துவத்தில் ஒரு மருந்து என்ன வரும், அதை சரி பண்ணிடும். அப்போ அந்த தடையை அதை நீக்கி விட்டது. இப்போ நல்லா பாருங்கள், இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? நம்ம மன உணர்வுகள் தான் இதற்கு தடையாக இருக்கிறது என்று புரிகிறது. இப்போ இந்த மன உணர்வுகளை சரி செய்வதற்கு நம்ம தியானம் பண்ணாலும் சரியாயிரும் சொல்கிறோம். அது தியானம் உண்மையாக பண்ணுறவங்களுக்கு. அப்போ அந்த ஒரு தியானத்தால் ஏற்படக்கூடிய அந்த குழப்பம் இல்லாத ஒரு தெளிவு நிலை வருது இல்லையா, அந்த நிலையை எது கொடுக்கிறது? இந்த மலர் மருந்து அதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மலர் மருந்து போட்டால் தியானம் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆயிருமா அப்படின்னு உடனே நம்மளை இப்படியும் கேட்டக்கூடாது. துரியாதேதத்துக்கு என்ன மருந்து, நித்யானந்த தவத்துக்கு என்ன மருந்து, இப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் தியானம் செய்ய போகிறீங்க. தியானம் செய்ய போகும்போது தியானத்துக்கு செய்வதற்கு இந்த மன உணர்வுகளில் நிறைய தடை இருக்குதா இல்லையா? எல்லா பேருக்கும் ஒரே உணர்வு தடை இல்லை. இன்றைக்கி ஒரு 50 பேர் தியானம் பண்ண உட்காடுறாங்க. 50 பேருக்கு டிஸ்டர்பாக இருக்குது. 50 விதமான டிஸ்டர்பன்ஸ். அங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. தவம் பண்ண முடியல. 50 விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அப்படி தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. அப்போ அந்த தியானத்துக்கு அது தடையாக இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த உணர்வுக்குரிய மருந்து கொடுத்துட்டோம்னா அந்த தியானம் அங்கே நல்லா வரும். ஆனால் நீங்கள் மருந்தை கொடுத்து தியானத்தில் போய் ஒரு உட்காருவார் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியெல்லாம் பெரிய மிரக்கல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துடக்கூடாது. நீங்கள் உடனே நம்ம கற்பனையில் அப்படி போயிடுறோம். அப்படியெல்லாம் போகாது. எந்த ஒரு இடத்திலும் அந்த நிகழ்வு நடப்பதற்கான தடை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தடையை நீக்குவதற்கு அந்த தடைக்கான மன உணர்வை நீக்கி அந்த தடையை நீக்குவது தான் இந்த மலர் மருந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? ஓரளவுக்கு ஒரு நேரடி நிகழ்ச்சியில் என்ன பண்ணலாம்? இப்போது நாம் சில மலர் மருந்துகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அதை எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சியில் இருந்தோம்னா அந்த பயிற்சி ரொம்பவும் ஆத்மாத்மாக இருக்கக்கூடியதாக அதை அமைக்க முடியும். அப்போ என்ன பண்ணலான்னா, நாம் ஒரு நிகழ்வுக்கு போகிறது, அந்த நிகழ்வை செய்ய போகிறோங்கிறது அது நம்ம கர்மவினையின் அடிப்படையில் நிகழக்கூடியது.
அதில் இருக்கக்கூடிய தடையை நீக்குவது தான் இது. நம்ம தெருவில் முனிசிபாலிட்டியிலேருந்து சாக்கடை கட்டி அதெல்லாம் பண்ணி வைக்கணும். பண்ணி வச்ச பிறகு அதில் ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அந்த குப்பையை எடுத்து வெளியில் போட்டிங்கன்னா தண்ணி அதுவாக ஓடும். அந்த குப்பையை எடுத்து வெளியில் போடுறதுக்கு ஒருத்தர் வராரு பாருங்க, அதுதான் மலர் மருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏற்கனவே சாக்கடை கட்டி ரெடியாக எல்லாம் இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய தடையை நீக்கக்கூடியது தான் இந்த மலர் மருத்துவத்தினுடைய பணியாக இருக்க முடியும் என்று அதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். உடனே நம்ம இது அது கிடச்சிரும் இது கிடச்சிரும்னு கற்பனை செய்து கொண்டு இருக்காதீர்கள். நமக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும். அதற்கு தடைகள் நமது மன உணர்வு தான் தடை. நம்ம மன உணர்வு தான் தடை. ஒரு வேலை செய்யும்போது கூட டென்ஷனாக செஞ்சிங்கன்னா அது அரை மணி நேரம் ஆகுது. அந்த டென்ஷன் இல்லாமல் நிதானமாக செஞ்சோம்னா 20 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. ஏன் அந்த 10 நிமிஷம் கூட வந்துச்சு? இந்த உணர்வு அதை தடுத்து விட்டது. அந்த உணர்வை சரி பண்ணிட்டீங்கன்னா 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அப்போ மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதற்கும், மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், தேவையில்லாத உணர்வுகளை சமன் செய்வதற்கும், அதை சமன் செய்து அதனால் ஏற்படக்கூடிய தடையை நீக்கி இந்த உயிராற்றல் முழுமையாக இந்த உடலில் இருக்கக்கூடிய நோயை சரி செய்வதற்கு உதவுவதற்கும் இந்த மலர் மருத்துவம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால் இதை அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையாக இந்த 38 வாரமும் நீங்கள் இந்த பயிற்சியில் அவங்க அருமையாக நம்ம விஜயலட்சுமி அம்மா நல்ல கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை நல்லா கேளுங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். கவனித்து கொண்டு ஆய்வு செய்து அதன் பிறகு உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து பாருங்கள். அவங்கள்ட்ட 38 மருந்துமே பேக்கேஜாக அப்படியே கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு அப்புறமேல் நம்ம அதில் மலர் மருத்துவராக மாறலாம். அப்போ இந்த மலர் மருத்துவம் என்பது ஒரு நோயை, இப்போ கேன்சரை மலர் மருத்துவம் சரி பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேன்சரை சரி பண்ணுறதுக்கு உயிராற்றல் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறதே, அந்த முயற்சிக்கு தடை செய்து கொண்டு இருக்கிறதே அந்த உணர்வு, அந்த உணர்வை தடை செய்து அந்த முயற்சியை, அந்த உயிராற்றலை அந்த வேலையை செய்ய விடுவதற்கான ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கறது தான் மலர் மருந்து. அப்போ இவர் நேரடியாக போய் கேன்சருக்கு மருந்தெல்லாம் கொடுக்கல. அதனால் இது யார் வேணாலும் செய்யலாம். அதனால தான் மலர் மருந்துங்கிறது சாதாரணமாக எல்லாரும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவில் இப்பொழுது வரை இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மலர் மருந்து இதை கற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய சேவையாக செய்யுங்கள். இப்போ மகரிஷியினுடைய நோக்கமே என்ன? உலக சமாதானம். உலக சமாதானம் ஏன் கெட்டுப்போச்சு? மன உணர்வு கெட்டுப்போச்சு, ஆனாலும் கெட்டுப்போச்சு. இந்த மலர் மருந்து கொடுத்து 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 மனிதனுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நிலை வந்தால் உலக சமாதானம் வருமா? வரும். அப்போ என்ன பண்ணணும்? வேதாத்திரிய சீடர்கள் எல்லாம் இதை கற்றுக்கொண்டு இதை ஒரு சேவையாக செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நம்ம தமிழானந்த யோகம் இந்த இடத்தை எடுத்து அதற்கு பெரும் துணையாக விஜயலட்சுமி அம்மா அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரும் அரும் சேவையாக இருக்கிறோம். இதை சேவையாக பாருங்கள். உடனே நீங்கள் ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டீங்க? நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனை தீரணும், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்தோன்னு என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் போக போகிறீங்க. பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்து நல்ல கவனிங்க, கேளுங்க. கேட்டுட்டு இதை ஒரு சேவையாக இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொண்டாக அதை செய்வோம். அந்த அடிப்படையில் மனதிற்கும் மருத்துவம் உண்டு. அந்த மருத்துவம் என்பது அது மனதுக்குன்னு நேரடியாக சென்றாலும் சரி, அது அந்த உயிராற்றல் என்று சொன்னாலும் சரி, இப்போ மனம்னு சொன்னாலும் ஜீவகாந்தம்னாலும் ஒன்று தான். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாற்று மருத்துவங்கள் முழுவதுமே அந்த மனதிற்கு கொடுக்கக்கூடிய மருத்துவமாகத்தான் பார்க்கிறோம். அதில் நேரடியாக அந்த மன உணர்வையே மாற்றக்கூடிய மருத்துவம் மலர் மருத்துவம். மற்றதெல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆக இந்த ஆங்கில மருத்துவத்தை தவிர மற்ற மருத்துவங்களெல்லாம் எப்படி வேலை செய்கிறது என்ற ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடலை, சிந்தனையை இன்று செய்திருக்கிறோம். இதை மனதில் வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை அந்த வகுப்பில் அனைவரும்
சேவை உணர்வோடு பங்கேற்று அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.